வரும் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகளுக்கு உட்பட்ட விஷயங்களை தேர்தல் அறிக்கையாக உருவாக்குவோம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சி சார்பில் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி தேமுதிக மகளிர் அணியினர் 100க்கும் மேற்பட்டோர் கையில் ஜோதி ஏந்தி விஜயகாந்த் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களிடம் பேசிய போது, யார் ஆட்சி அமைத்தாலும் 100% பாதுகாப்பு அளித்து பெண்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை என்றார். திமுக தலைமையிலான கூட்டணியில நாம் அங்கம் வகிச்சிருக்கோம். அதுல தேமுதிகக்கு எத்தனை இடங்கள் வரப்போகிறது, எந்த தொகுதிகள் வரப்போகிறது, யார் வேட்பாளர்கள், இது எல்லாமே நாங்கள் உறுதி செய்த பிறகு நிச்சயமாக நாங்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறோமோ அந்த தொகுதிக்கு உட்பட்ட அத்தனை விஷயங்களையும் நாங்கள் மேனிஃபெஸ்டோவாக தேர்தல் அறிக்கையாக உருவாக்கி அந்தந்த தொகுதிகளில் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் நேரத்தில் எங்களுடைய கேம்பெயினிங்கே அதுவாக தான் இருக்கும். போட்டியிடும் தொகுதிகள் தொடர்பாக 5 பேர் குழு திமுகவுடன் பேச்சு நடத்தும் என்றும் பிரேமலதா கூறினார்.